ஹாய் தேர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்னும் 7 மாதம் காலம் படிக்க டைம் ஆனது இருக்கு. நீங்கள் இந்த 7 மாத காலத்தை சரியாக பயன்படுத்தி படிக்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலை பெற முடியும். அந்த அளவுக்கு உங்களால் மதிப்பெண்கள் கட்டாயமாக பெற முடியும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ தானோ படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த பாஸ் ஆகி வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிப்படுத்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, இல்லை ப்ரெஷராக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது. இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு பெஸ்ட்டான கைடன்ஸ் கொடுப்பேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ வருகின்ற மே மந்த்து, ஜூன் இந்த 2 மாதத்தை தமிழ் மற்றும் மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். நம்மளோட கைடன்ஸ் வந்து தமிழ் மற்றும் மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். தமிழுக்கு நம்ம வீடியோவும் வந்து போட்டாச்சு. நம்ம கைடன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற வீடியோவும் வந்து போட்டாச்சு. திருக்குறள் பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். திருக்குறளுக்கு எப்படி அவுட் சோர்ஸ் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டடி மெட்டீரியலாம் எங்கே இருக்குது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அதுதான் வந்து ஸ்டடி ரிலேட்டட் வீடியோ. இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. இன்னும் இத்தனை மாதம் காலம் தான் டைம் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் படிக்கணும், இதுக்கப்புறம் டேஸை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கணும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரை 6th to 12th வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு மற்றும் அவுட் சோர்ஸ் இருக்குது. தமிழுக்கு வெளியேருந்து கேள்விகள் கேட்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தனியாக இருக்குது. அது இல்லாமல் தனியாக வெளியிருந்து எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு போன வாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க, வள்ளுவரும் குறளும் அப்படின்ற கேள்வி வந்து கேட்டாங்க. இது அவுட் சோர்ஸ் மெட்டீரியலே வந்து இல்லை. கவர்மெண்ட் வெளியிடுற அந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியலே வந்து இல்லை. இது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் கேள்விகள் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்ன, இது போல் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட உங்களுக்கு கிடச்சிரும். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக, நம்ம 49 ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம கைடன்ஸ் தான் கொடுக்க போகிறதுக்காண்டி ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு ஆன்லைன் லைவ் கிளாஸாகவோ இல்லை எல்லாமே வந்து யூடியூப் கிளாஸ் வீடியோவாகவோ எல்லாமே நம்ம டீச் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு கைடன்ஸாக தான் இருக்க போகுது. அப்படின்றதுனால என்ன நீங்கள் படிக்கணும், அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். 6th to 12th வரைக்கும் ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். தமிழ் புக்காக இருக்கட்டும், ஓல்டு புக்காக இருக்கட்டும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டிருக்கும் தமிழுக்கு. அந்த வீடியோவை எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். டிசம்பர் 20 தேர்வு. இன்னும் 7 மாதங்களாக தான் டைம் இருக்குது. இதை ஒவ்வொரு வாட்டியும் நினச்சி பார்த்துட்டே இருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். கண்டிப்பாக இந்த டைம் இதுக்கு மேலே நம்ம விட்டால் போதுமான டைமாக இருக்காது. இப்போத்துலேருந்து படித்தா மட்டும்தான் அது நமக்கு போதுமான டைமாக இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். போன வாட்டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதுவும் முக்கியமாக இந்த தமிழ் மேக்ஸ் 125 கேள்விகள், மினிமம் 110 கேள்வி நம்ம கரெக்டாக போட வேண்டியது கட்டாயம். அதாவது போன வாட்டிலாம் ரொம்ப கொஸ்டின் கடினமாக வந்தது. ஒரு 165 ரேஞ்சு அதுதான் வந்து ஸ்டேட் ரேங்க்கில் வந்து இருக்கும். ஒரு 155 நீங்கள் எடுத்திருந்தால் நல்ல ஒரு ரேங்க் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது இந்த வாட்டி ஈஸியாக வந்துச்சுன்னா ஒரு 170+ மேலே வந்து கட் ஆஃப் வந்து போயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறேன், ஒரு 10க்கு அட்லீஸ்ட் நம்ம எய்ம் பண்ணி நல்லபடியாக படிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக இருந்தால் ஓகே, நம்ம இன்னொரு 10 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம். 120 கூட நம்ம போடலாம். 125க்கு 120 கேள்வி கூட நம்ம கரெக்டாக போடலாம். ஒரு 5 கேள்வி அப்படி இப்படி தப்பாக போனாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 40லேருந்து 45 கேள்வி போன வாட்டி வந்து புக்கில் வந்து தான் கேட்டாங்க. மீதியெல்லாம் வந்து வெளியே இருந்து கேட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஜூலையிலேருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த தமிழ் கிளாஸ் வீடியோவை பாருங்கள். இந்த கைடன்ஸ் வந்து 6th to 12th நியூ புக்கு மற்றும் ஓல்டு புக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸ் தான் 49 ருபீஸு. மேக்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ மூலிமா யூடியூப்பில் வந்து தனியாக வரும். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நம்ம ஜூலை மந்த்லேருந்து பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஜூலை மந்த்லேருந்து பார்க்கலாம். ஓகே, எல்லாமே வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.